ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும். இஸ்ரேல் ஈரானின் தலைவர்கள் மற்றும் எரிசக்தி ஆலைகளை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி ஆலைகளை தாக்கி வருகிறது. இது பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். இந்த போர் 3 வாரமாக நடைபெற்று வந்தாலும் கடந்த 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போச்சு. அது என்ன அப்படின்னா, போர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, ரொம்ப உச்சத்துக்கு போச்சு. ஏன் அப்படின்னா, மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் தான் இது வரைக்கும் குறி வச்சு அடித்தாங்க. ஆனால் இப்போது மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்தை அடித்திருக்கிறார்கள். நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை அடித்ததுனால உலக நாடுகள், குறிப்பாக தெற்காசிய நாடுகள் மிகுந்த கவலைக்குள்ளாயிருக்காங்க. காரணம், அரபு நாடுகளிடமிருந்து, அந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து, மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து தான் நிறைய அங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது. இப்போ மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்று பேசப்படுகிறது. இனி வரும் காலங்களில் என்ன ஆகுமோ என்ற அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் பங்கு சந்தை கடுமையான வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலையும் நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரலுக்கு $100 என்ற அளவிலிருந்து ஒரு 103 வந்தது. திடீரென இந்த தாக்குதலுக்கு பிறகு 110 தாண்டி போச்சு. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. பல நாடுகளில் கரண்ட் கட்டுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற மிகப்பெரிய அச்சமும் பல நாடுகளில் எழுந்துள்ளது. முதல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம மேப்பில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப தெளிவாக இந்த மேப் இருக்கிறது. இந்தியாவுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஈரான் ஒரு போர்க்கள பூமியாக மாறி இருக்கிறது. கொஞ்சம் நாம் ஜூமின் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ரைட், இப்போது நம்ம ஜூமின் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய தாக்குதலை அரங்கேற்றினாங்க. எங்கள் கடல் பகுதியில், ஈரானுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதி. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், கத்தார் இருக்குது. கத்தாருக்கு வடக்கே, இந்த கத்தார் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் இடையே இருப்பது தான் அந்த மிகப்பெரிய ஆயில் ஃபீல்டு, நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு அங்கே கிடைக்கிறது. எல்என்ஜி பெரிய அளவில் அங்கே தயார் செய்கிறாங்க. மிகப்பெரிய உற்பத்தி. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் 90%, 90% மேலே இங்கிருந்து அவங்க வாங்குகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்தியா சுமார் 40% நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. சரி, இவங்க இங்கே தாக்குதல் நடத்துனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரம்ப்பே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் வந்து இந்த மிகப்பெரிய ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் நடத்தினாங்க, எங்ககிட்ட சொல்லாமையே செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார். அமெரிக்காவில் உள்ள சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இஸ்ரேலுடைய அதிகாரிகளே எங்கள் ஊடக செய்தியாளர்கிட்ட பேசினாங்க, அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்க, அமெரிக்கா கிட்ட சொல்லாமல் இஸ்ரேல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த தாக்குதல் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இஸ்ரேல் எங்ககிட்ட சொல்லாமல் தான் இந்த மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் தயாரிப்பு அந்த ஃபெசிலிட்டியில் 2 பாகமாக பிரிந்திருக்கும். அது சுமார் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. கடலில் அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடலுக்கு அடியிலிருந்து. ஒரு பக்கம் கத்தாருக்கு சொந்தமானது, இன்னொரு பக்கம் ஈரானுக்கு சொந்தமானது. இஸ்ரேல் யார் அடிச்சிருக்காங்க? கத்தாரை டிஸ்டர்ப் பண்ணல, ஈரானுக்கு சொந்தமான ஃபெசிலிட்டியை அடிச்சிட்டாங்க. உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. எப்போவுமே இந்த இயற்கை எரிவாயு சம்பந்தமாக, அதே நேரத்தில் கச்சா எண்ணெய் சம்மந்தமாக எங்கேயாவது கொண்டு போய் குண்டு போட்டாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டியை ஷட் டவுன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா டக்குன்னு நெருப்பு பிடிச்சிட்டு அந்த ஃபெசிலிட்டி இயங்குச்சு அப்படின்னா அந்த தீ வந்து மலை பரவ வாய்ப்பு இருக்கிற அந்த காரணத்தினால அந்த தீ பரவி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபெசிலிட்டியை ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஃபெசிலிட்டியை ஷட் டவுன் பண்ணால் உற்பத்தி பாதிக்கப்படும். உற்பத்தி பாதிக்கப்பட்டால் எந்த நாடுகள்லாம் அங்கிருந்து இறக்குமதி செய்கிறதோ அந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும். இப்போ அந்த சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல இஸ்ரேல் இங்கே தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஈரான் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மிலிட்ரி ஃபெசிலிட்டியை தாக்குதல் நடத்துறீங்க, அது என்ன ஒரு தனி, அதாவது கடல் மேலே இருக்கின்ற அந்த நேச்சுரல் கேஸ், இயற்கை
எரிவாயு போய் தாக்கியிருக்கீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. எந்தெந்த நாடுகள் மேலாம் தாக்குதல் நடத்துகிறாங்க? சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, குவைத் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க, அதே நேரத்தில் கத்தாருக்கு சொந்தமான ஒரு ஃபெசிலிட்டி மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க? இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் இராணுவத்தை அனுப்ப வேண்டியிருக்கோம், இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அதே போல் கத்தாரும் இராஜாங்க ரீதியான நடவடிக்கையில் அவங்க மேலே எடுத்திருக்காங்க. இப்படியாக பதட்டம், பரபரப்பு உச்சத்தை அடைந்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில். ஈரான் தாக்குதல் நடத்துகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் ஈரான் இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தின காட்சிகள் கிடையாது. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிற சேதம் தொடர்பான காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஈரான் இந்த நாடுகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதனால் அந்த இடமே உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்குது. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரம்ப் எப்போ போரை முடிப்பார் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்வது, இஸ்ரேல் ஈரானுக்கு தொடர்பான இந்த மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் நடத்தினது எனக்கே தெரியாது, நடந்தது நடந்து போச்சு, ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது, ஈரான் கத்தார் மேலே தாக்குதல் நடத்தினா, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பகுதியில் தாக்கினா நான் மிகப்பெரிய போருக்கு தயாராக வேண்டியதற்கும், நீங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எனவே இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியாகட்டும், இயற்கை எரிவாயு தொடர்பான உற்பத்தியாகட்டும், அதை தாக்க நேரிட்டால் உலகத்தில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும். ஈரான்கிட்டேருந்து சீனாவும் வாங்குகிறாங்க. ஆனால் சீனா ஒரு அளவில், அதாவது ஈரான்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கணும், மற்ற நாடுகள்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது பேலன்ஸில் தெளிவாக இருக்காங்க. அதே போல் ஆங்கிலத்தில் ஸ்டாக் பைல்ஸ் என்று அழைப்பார்கள். எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது என்று. சீனா பயங்கரமான அளவில் சேமிப்பு வைத்திருப்பதால், சேமிப்பு கிடங்கள்லாம் அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்கும் காரணத்தினால் உடனடியாக நேரடியாக சீனா போன்ற நாடுகள் பாதிக்கப்படவில்லை. ஆனால் தெற்கு ஆசிய நாடுகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷெல்லாம் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்காங்க. ஏன்னா 90% மேலே வாங்குறாங்க. இந்தியாவும் சுமார் 40% நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இங்கே பாருங்கள், இந்த பகுதி தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என அழைப்பார்கள். இந்த பகுதியில் கப்பல் செல்வதற்கு ஈரான் தடை விதித்திருக்கும் காரணத்தினால் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மூலமாக வருவது தடைப்பட்டிருக்கிறது. பல நாடுகளுக்கு, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸுக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க. எதிரியோடு தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு அனுப்புவது, அனுமதி கொடுப்பது கிடையாது. ஆக கப்பல் இந்த கடல் பகுதியை கடக்க முடியவில்லை. ஏற்கனவே இருக்கும் இயற்கை எரிவாயு உலகின் மிகப்பெரிய ஃபெசிலிட்டி என்று அது அழைக்கப்படுகிறது. அங்கே சென்று மிசைல் மூலமாக, ட்ரோன் மூலமாகலாம் தாக்குதல் நடத்தி வரும் காரணத்தினால் இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது. அதனுடைய விளைவு தான் இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டு சென்சஸ் 2500 புள்ளிகள் அடிவாங்கி இருக்கிறது. 12 லட்சம் கோடி ரூபாய் தொடர்பான பொருளாதார, அதாவது அந்த முதலீடு தொடர்பான இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் செய்திகள்லாம் வெளியிடுறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்து விட்டது. வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்ற அச்சத்தையும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்காங்க. ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், வெற்றியை அளிக்கட்டும்.